அன்பு நேயர்களே, மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் 10 விதமான ஆளுமை கோளாறுகளை பற்றி பார்த்தோம். அவற்றில் ஒன்றான ஹிஸ்டீரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர், ஹிஸ்டீரியானிக் ஆளுமை கோளாறு என்பதை பற்றி சற்று விவரமாக இந்த வாரம் பார்ப்போம். இவர்கள் எங்கிருந்தாலும் அனைவருடைய கவனமும் நம்மீது இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். சீக்கிங் அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்கள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், நாம் தான் நடுநிலைமையாக இருக்க வேண்டும், அனைவரது கவனமும் தன் மீது இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது முதல் நோக்கம். அது கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் கஷ்டத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். மற்றவர்கள் கவனத்தை தன் மீது திருப்புவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆக இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் என்று சொல்வது இது இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இந்த அட்டென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் கஷ்டப்படுவார்கள். மற்றவர்களையும் அந்த அட்டென்ஷனை தன் மீது திருப்புவதற்காக கஷ்டப்படுத்தி விடுவார்கள். இதை உடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இவர்கள் அந்த அட்டென்ஷன் கொண்டு வருவதற்காக பல காரியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்கள் உடை உடுத்துகிற நடத்தையிலிருந்து, தன்னுடைய உணர்ச்சிகளை மிகைப்படுத்தி வெளிப்படுத்துவதிலிருந்து, அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களிடம் தெரிவிக்கும் விதம் அதிகமாக இருப்பது போல தோன்றும். அனைவருமே இவர்கள் தனக்கு நெருக்கமாக இருப்பதாக உணர்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த நெருக்கம் இருக்காது. தன்னிடமிருந்து அந்த நெருக்கத்தை அவர்கள் உணர்கிற நேரத்தில் அதன் மூலமாக இவர்கள் அவர்களை கட்டுப்படுத்த நினைக்கும் மனப்பாங்கு இவர்களிடம் இருக்கிறது. அதன் காரணமாக உறவில் பிரச்சனைகள் இவர்களுக்கும் இவர்களுடன் இருக்கும் பலருக்கும் வருகிறது. இன்றைய காலகட்டங்களில் பணிபுரியும் இடங்களிலோ படிக்கும் இடங்களிலோ இதுபோல ஹிஸ்டீரியானிக் பர்சனாலிட்டி பெரும்பாலும் பெண்களுக்கு இருப்பது. இது போன்ற பெண்களால் மற்றவர்களுடன் உறவுகளிலே பிரச்சனை வரலாம். சில நேரங்களில் இது காதல் என்று நினைத்து ஏமாந்து போகலாம். அதில் பிரச்சனைகளில் ஈடுபடலாம். இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 அடிப்படை குணங்களை நாம் சொல்கிறோம். 1, இவர்கள் தான் முக்கியம் என்பதை, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்கிற நிலையில் இவர்கள் இல்லை என்றால் இவர்கள் மிக மிக கஷ்டமாக உணர்வார்கள். அந்த அட்ராக்ஷன், அட்டென்ஷன் இதை கொண்டு வருவதற்காக எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள். இரண்டாவதாக, செடக்டிவ் ஆர் ப்ரொவோகேட்டிவ் பிஹேவியர் என்று சொல்வது, மற்றவர்களை கவர்வது போல நடந்து கொள்வது, அதற்காக அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்வது. மூன்றாவதாக, இந்த உணர்வுகள் மிக வேகமாக மாறக்கூடியவை, மிக மேலோட்டமான உணர்வுகள் என்பதை இவர்களும் புரிந்து கொள்வதில்லை, இவரை சுற்றி இருக்கிற மற்றவர்களும் புரிந்து கொள்வதில்லை. ஆழமான உணர்வுகள் என்று நினைத்து அதனால் ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறவர்கள் அதிகம். இந்த அட்டென்ஷன் கொண்டு வருவதற்காக இவர்கள் தங்களுடைய நடை, உடை, பாவனைகளை மிகைப்படுத்தி மற்றவர்களை கவர்வது போல நடந்து கொள்வார்கள். அடுத்து, இவர்களுடைய பேச்சு சில நேரங்களில் மேலோட்டமானதாக, ஆழமில்லாததாக, அர்த்தம் அதிகம் இல்லாததாக இருக்கும். அவருடைய எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டவையாக, ட்ராமாட்டிக்காக இருக்கும். அண்ட் இவர்கள் எப்படி மற்றவர்களை அட்டென்ஷன் ஈர்க்கும் விதமாக நடந்து கொள்கிறார்களோ அதே போல இவர்கள் விரும்பும் சிலர் எதை சொன்னாலும் அதை இவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் மற்றவர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த உறவுகள் அவர்கள் நினைப்பதை விட அதிக ஆழமானது என்று நினைக்கிறார்கள். ஏன் இந்த ஆளுமையை பற்றி முதலில் எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த ஆளுமை கோளாறு உள்ளவர்கள் டிப்ரெஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டு மற்றவர்களுடைய அட்டென்ஷனை தன் மீது திருப்புவதற்காக அட்டென்ஷன் சீக்கிங் சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் என்று சொல்லுவோம், அவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண்களாக இருக்கும் பொழுது தற்பொழுது பெண்களும் கூட போதைப்பொருள் பழக்கத்திலே ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவர்களுக்கு சொமடைசேஷன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய மனம் சார்ந்த உடல் உபாதைகள் அதிகமாக வருவதற்கும், அதீத பதற்ற அட்டாக் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த ஆளுமை கோளாறு உள்ள நபர்கள் அவர்களை தன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கோ அல்லது உங்களை சுற்றி இருக்கிற யாராவது இதுபோல் இருந்தால் அவர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கோ இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.